இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தாலிபான் ஆட்சியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தகியுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். இது முதல் முறையாக இந்தியா தாலிபான் நிர்வாகத்துடன் நேரடி உரையாடலில் ஈடுபடுவதாகும். இந்த உரையாடல் இரு நாட்டு உறவுகள் வளர்ச்சிக்கும் நலன்களுக்கும் ஒரு முக்கிய தொடக்க புள்ளியாக கருதப்படுகிறது. குறிப்பாக சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகள் 26 பொதுமக்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் இந்தியாவையே உலுக்கியிருந்தது. இந்த தாக்குதலுக்கு தாலிபான்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதை ஜெய்சங்கர் நேரடியாக பாராட்டியுள்ளார். இதே நேரத்தில் இந்த கலந்துரையாடல் மூலம் இந்தியா பாகிஸ்தான் மக்களுடன் நட்பு உறவை நிலைநாட்ட தங்கள் ஆதரவை தொடரும் எனவும், இரு நாட்டுக்கிடையேயான வர்த்தகம், துறைமுக மேம்பாடு, விசா வளங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றி பேசப்பட்டதாகவும் தெரிவித்தார். தாலிபான் தரப்பிலிருந்து இந்தியா செல்லும் ஆப்கான் மக்களுக்கு மேலும் விசா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மருத்துவ உதவிக்காக இந்தியா நாடுபவர்களுக்கு பயன்படும் வகையில் இந்த விரிவாக்கம் தேவை என கூறப்பட்டுள்ளது. இதில் சபாகர் துறைமுக விவாதம் மிகவும் முக்கியமானது. பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை இந்தியா நிறுத்தியதைத் தொடர்ந்து ஆப்கானுக்கு இடைமுகமாக உள்ள ஈரானின் சபாகர் துறைமுகமே முக்கிய நுழைவாயிலாக உள்ளது. அதையும் மேம்படுத்தும் முன்மொழிவு நடந்துள்ளது. இந்தியாவுடன் வர்த்தகத்தில் தொடர விரும்பும் தாலிபான் பாகிஸ்தான் ஊடகங்கள் பரப்பும் தவறான தகவல்களை எதிர்த்து இரு நாட்டு உறவை நிலைநாட்டும் முயற்சியில் இருக்கிறது. இந்த உரையாடல் இந்தியா ஆப்கான் உறவின் புதிய பரிமாணத்தை உருவாக்கும் ஒரு முக்கியமான கட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இதுதான் தற்போதைய உலக அரசியல் சூழ்நிலையில் ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இதை முன்னிட்டு எதிர்காலத்தில் இரு நாட்டுக்கிடையேயான உறவு எந்த பக்கம் செல்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.